கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தலில் போராடி தோல்வி அடைந்திருக்கலாம். தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் அந்த பதவிக்கு அனைத்து பெண்மணிகளும் போட்டியிடலாம் என்று முதலில் நின்று உலக மக்களுக்கு தன்னம்பிக்கையையும் விழிப்புணர்வையும் ஊட்டியவர் தானே கமலா ஹாரிஸ். இந்த பூமியில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் சட்டத்துக்கு முன் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அனைவரும் சரிசமம் என்று மனித நேயத்தோடு உணர்த்தியவர் தானே கமலா ஹாரிஸ். அதனால் தானே துணை அதிபராக மக்களின் செல்வாக்கு அமோகமாக வெற்றி பெற காரணமாக அமைந்தது. அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண் துணை அதிபரானது அந்நாட்டின் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது. அதிபர் தேர்தலை தோல்வியாக கருதாமல் அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் போராடி வெற்றி பாதையை வழிவகுத்தவர் தானே கமலா ஹாரிஸ். துணை அதிபராக இருந்தபோதே கூறிய வார்த்தை, நான் அமெரிக்காவின் பெண் துணை அதிபர் தான், ஆனால் இது வெறும் தொடக்கம் மட்டும்தான், முடிவு அல்ல என்று கூறி பிற்காலத்தில் ஒதுக்கும் பெண்மணிகளுக்கு தன் தோல்வியால் பின் வரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு அதிபராகும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதும் அர்ப்பணிப்புதான். பின் வரும் சமூகத்தினரும் உங்கள் அர்ப்பணிப்பை நினைவு கூறும். என்றும் வாழ்க கமலா ஹாரிஸ்.